அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மேசராசி. இந்த மேசராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு, தொழிலில் ஏதாவது மாற்றம் வருமா, அல்லது நிதி நிலைமையில் ஏதாவது மாற்றம் வருமா, அதாவது இந்த வாரத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, அல்லது இந்த வாரத்தில் நம்ம எந்த கடவுளை வழிபட்டால் நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் என்ன, இந்த உங்களுடைய ராசி அதிபதி இது பஞ்சபூதங்கள்லேயே இது என்ன ராசியாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கரிசனத்தோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, நம்மளுடைய மேசராசிக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் என்ன, பஞ்சபூதங்களில் இது என்ன ராசியாக அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே 12 ராசிகள்லேயும் நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என பஞ்சபூதங்களில் உள்ளடங்கியதாக தான் ஒவ்வொரு ராசியுமே அடங்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் பஞ்சபூதங்களுடைய குணாதிசயங்களுக்கு ஏற்றாற் போல தான் பெரும்பாலும் இருக்கும். இதில் நம்மளுடைய மேச ராசி, சிம்ம ராசி, தனுசு ராசியெல்லாம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்பு ராசியோட குணங்கள் பெரும்பாலும் இருக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது பெரிய அளவில் அவங்க எதிர்பார்க்கவே வேண்டாம், அதுவாக தேடி வந்து அமைந்துக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளையும் சரி, சவால்களையும் சரி தைரியமாக கையாளக்கூடியங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க. இயற்கையாக அதிகமாக ரசிக்கக்கூடியங்க நம்மளுடைய மேசராசி அன்பர்கள். உங்களுடைய உறவுகள் வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் மேசராசிக்காரங்க இயற்கையை ரசிக்கக்கூடியங்களாக தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிற இயல்பான குணங்கள் அவங்க கூட பொருந்தி போகுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேச ராசிக்காரர்கள் ஒரு நட்புக்கோட வாழக்கூடியங்க, பலவிதமான புதிய அனுபவங்களை தங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடியங்க. இந்த ராசிக்காரர்கள் உடலில் பல ஆற்றல்கள் இருக்கும். அதே மாதிரி சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ரொம்ப சுறுசுறுப்பானவங்க நம்மளுடைய மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும். தான் விரும்பும் காரியத்தில் அதிகமாக கவனம் செலுத்துவது நம்மளுடைய மேசராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. பெரும்பாலும் ஒரு விஷயத்துக்கு இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறணுங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. மிகவும் நகைச்சுவை உணர்வோடு இருக்கக்கூடியங்க. குறுப்பு தனம் அப்படிங்கிறது நம்மளுடைய மேசராசிக்காரர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். குழந்தை போன்ற குணமும் இவங்கக்கிட்ட இருக்கும். சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையாக பேசக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி இவங்க பேசும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நகைச்சுவை கலந்த மாதிரி தான் பேசுவாங்க. கவலையையும் மறந்து மகிழ்ச்சியை அடைய வைப்பாங்க. யாராவது ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னா கூட அவங்கள எப்படியோ ஒன்று அவங்களுடைய மைண்டை மாற்றி கலகலப்பாக அவங்கள மாற்றக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. இந்த மேசராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனாலே செவ்வாயோட அதிபதி முருகப்பெருமான். அதனால் நம்மளுடைய மேசராசிக்காரங்க முருகப்பெருமானை வழிபடுறதுனால இவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவாங்க. மேசராசிக்காரர்கள் செவ்வாய் ஆளப்படுவதனால தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவருங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் தைரியமாக போராடக்கூடியவங்களாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் இவங்களை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா சாகும் வரை அவங்களால கண்டிப்பாக நம்மளுடைய மேசராசிக்காரங்க அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடியங்களா இருப்பாங்க. அதே மாதிரி மேசராசிக்காரங்க எப்பவுமே அமைதியானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப பொறுமைசாலிங்க. இருந்தாலும் அநியாயத்தை கண்டா மட்டும் இவங்களுக்கு எங்கேருந்து தான் அந்த கோபம் வருதுன்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு கோபம் வரக்கூடியங்களா நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நண்பர்களே.
நம்மளுடைய மேச ராசிக்காரர்களுக்கு எதிர்காலத்தை பற்றி இப்போ சிந்திக்க ஆரம்பிப்பீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலமான பயணம், எங்கேயாவது வெளியில் செல்வதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். திட்டமிட்டு பயணம் செய்வீங்க. அப்படி செய்கிறதுனாலே என்னமோ கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் முன்கோபத்தை கொஞ்சம் குறைத்துக்கிறது நல்லது. புதிய தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் கொஞ்சம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா 2, 7 அதிபதி சுக்கிரன் சுயசாரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதுனால மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் வரும். உறவினர்கள் மூலிமா மகிழ்ச்சியான ஒரு சம்பவம் நடக்க போகுது. அரசு தொடர்பான காரியங்களில் இதுவரை இழுபறியாக இருந்த ஒரு காரியம் கூட இப்போ நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதற்கான முயற்சி கொஞ்சம் செய்யுங்க. எதிர்காலம் சார்ந்து சின்ன சின்ன இலக்குகளை நீங்கள் இந்த வாரத்தில் அடையிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. கடன் தொல்லையெல்லாம் படிப்படியாக குறையும். தடைப்பட்ட பூர்வீக சொத்து பிரச்சனை கூட தற்போது விற்று முழு தொகையும் உங்கள் கைக்கு சேரக்கூடிய நேரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. சிலரெல்லாம் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போகிறதுக்கான யோகமெல்லாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கெல்லாம் புதிய நிலம் அல்லது மனை ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகமெல்லாம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. அதற்கான முயற்சியெல்லாம் கொஞ்சம் ஈடுபடுங்க. கண்டிப்பாக வாங்குவதற்கான யோகம் இருக்குது. நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு யோகமெல்லாம் இந்த வாரம் நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு முடிவு, அதுவும் உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு இந்த வாரத்தில் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு கனவு இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த கேம்பஸ் இன்டர்வியூவெல்லாம் வெற்றி பெறத்துக்கான யோகமெல்லாம் இருக்குது. ஆனால் முயற்சி செய்யுங்க. கேம்பஸ் இன்டர்வியூவில் நாங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது. முயற்சி செய்யுங்க. முயற்சி செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலரெல்லாம் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்கிட்ட சம்மதம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த டைமு யோகமான காலம். கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கும். பதவி உயர்வு, இடப்பெயர்ச்சி இது எல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வோ இடமாற்றமோ இந்த வாரத்தில் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் முயற்சி செய்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் யோகமான வாரம். இந்த டைம் முயற்சி செய்துங்க அப்படின்னா இந்த விசாக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த டைமு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டைமை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மேசராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்துக்கிடுவாங்க. அதே மாதிரி நீண்ட நாட்களாக ஏதாவது குலதெய்வத்திற்கு வேண்டுதல் வைத்துட்டு நிறைவேறாமல் இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிறைவேற்றுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று குங்கும தானம் செய்துடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும். இந்த மேச ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்காரர்களுக்கு தற்போது அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே குரு, சுக்கிரன், கேது இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க. இதனால் நம்மளுடைய மேச ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய நட்சத்திரநாதனான குரு பார்வை உண்டாவதனால உங்களுடைய திறமை பல மடங்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகளும் குறைய ஆரம்பிக்கும். இழுபறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நினைத்ததை நினைத்தபடி இந்த வாரத்தில் நடத்தி முடிப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் 5ஆம் இடத்துல சஞ்சரித்து அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர இருக்கிறார். நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாரத்தில் வெற்றிகரமாக தான் முடிய போகுது. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு வருமானம் இருக்கும்.
இருக்கும். தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் எதிர்பார்க்கலாம். பொன்பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே இந்த வாரத்தில் வெற்றி அமையும். குரு பகவானின் பார்வை உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பணிபுரியும் இடத்துலையும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படும். ஒரு சிலருக்குலாம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வளமாகும். தேங்க்யூ.